எப்பயும் ஊடகங்கள் வந்து விஜயோட பேச்சை வந்து வாதமா எடுக்கும். நேரத்தான் பெரிய அளவுல கண்டுகொள்ளல. ஏன்னா எல்லாருக்கும் சளி தட்டிச்சு. ஏன்னா அது ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. யார் எழுதி தர்றான்னு தெரியல. எழுதி தர வந்து அதாவது எழுதி தர அறிவாளி நம்பி தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆளே இந்த லட்சம் எழுதி தரான்னு என்ன பண்றது? எனக்கு தயார் பண்ணி கொடு அப்படின்னு போட்டேன் இந்த ஏஐல போய். அதை அழகா தயார் பண்ணி கொடுத்து அழகா தயார் பண்ணி 20 வருஷத்துக்கு விஜய் பேசுற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த கண்ட கல்ச்சரையை வச்சு எதை வைக்கிறது போல இந்த ஏஐ நம்மனா கூட உருப்படியா இருக்க முடியாது. ஓகே, இந்த வீடியோல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இடுப்ப பிடிக்கிற கார்த்தி, சாரி இடும்பாவனன் கார்த்தி. ஓகே, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, விஜய் அதை எழுதி கொடுக்கறது தான் வந்து படிக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்குறவனே ஒழுக்கமா எழுதி கொடுக்கறது இல்லை, அது ஏஐல பார்த்தா அது படிங்க விஜய்ங்கிற மாதிரி இவர் ஒரு கற்பனை பேச்சா வந்து நாம் தமிழர் கட்சிகளே கற்பனை பேச்சு தான் பேசுவாங்க. அந்த கற்பனை பேச்சா இவர் பேசுறாரு. ஓகே, தப்பு இல்லை, பேசுங்க. ஓகே, 1020 கோடி கேஎஸ் நேரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு டிஎம்கே மேல ஒரு புகார் இருக்கு. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்ணை பின்னாடி இருந்து இடிச்சு கொள்றானுங்க டிஎம்கேக்கார, அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருந்ததிய சகோதரரை பிறப்புறுப்பு அறுத்து உடம்புல மாறி மாறி ட்ரில்லிங் மிஷினை போட்டு நாக்க துண்டிச்சு கண்ணுல தோண்டி இந்த மாதிரி கொடூரமா கொள்றானுங்க டிஎம்கே காரனுங்க. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை, சோத்துல உப்பு போட்டு திங்கிறதே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குது, பர்டிகுலரா அநீதி நடக்குது. இந்த அநீதியை பத்தி பேசுறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு யாருக்குமே வந்து துப்பு இல்லை, திராணி இல்லைங்கிறதா உண்மை. நீங்க வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறது பிரபாகரன். அவர் மக்களுக்காகவே போராடி உயிர் நீத்த ஒரு குடும்பமே தியாகம் பண்ணவர், குடும்பத்தோட இறந்தவர், சரிங்களா? அவரை நீங்க ஒரு கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு மக்களை பத்தி பேசாம இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வர விஜயை பத்தி அவதூறுகளை பரப்பி திட்டி உங்க வயிற்ற நெப்பிக்கிறங்கிறது உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது நேர்மையான விஷயம் தான். கண்டிப்பா அந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டே இருங்க, தப்பே கிடையாது.